கடல் கன்னி பொருட்காட்சி திருப்பூர் காங்கேயம் ரோட்டில் பத்மினி கார்டனில் போட்டிருக்கிற கடல் கன்னி பொருட்காட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. வர முடியாதவங்க நம்ம சேனலை வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருக்கும். டிக்கெட் எடுத்தாச்சு, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஓப்பனிங்லேயே ஒரு திமிங்கலம் ஆழ முழுங்குற மாதிரி இருக்குது. அந்த திமிங்கல வாய்க்குள்ளே தான் நம்ம இப்போ போக போகிறோம். திமிங்கல வாய் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்ததும் நேச்சுரல் சீனரிஸ் நிறைய இருந்தது. மக்கள் ரெண்டு பக்கம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாமளும் ஈஃபில் டவரு, நேச்சுரல் சீனரிஸு, பெண் சிங்கம், புலி, அப்புறம் கடைசியாக பட்டர்ஃப்ளை விங்ஸு, இது கூட நாமளும் ஃபோட்டோ எடுத்து என்ஜாய் பண்ணோங்க. வகை வகையான மீன் வகைங்க. அடாடாடாடா, கண்டிப்பாக நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்கணும். ஸ்பெஷலாக குழந்தைகளுக்காகவே பல மீன் வெரைட்டிஸ் இறக்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடல் கன்னி, இந்த பொருட்காட்சியோட மையமே கடல் கன்னி தான். அவ்வளோ சூப்பராக இருக்குது. அருமை அருமை நண்பர்களே, நம்ம இப்போ கடல் கன்னியை பார்த்துட்டு வந்தாச்சு. அடுத்தது தான் பொருட்காட்சிக்குள்ளேயே போக போகிறோம். கடற்கனியிலிருந்து என்ட்ரன்ஸ் இப்படி வந்து தான் பொருட்காட்சிக்குள்ளே போகணும். இந்த இடத்துல பார்த்துட்டு எல்லாம் வர்றாங்க, பொருட்காட்சியெல்லாம் பார்த்துட்டு வராங்க. அவங்ககிட்ட ரிவ்யூ கேட்போம், இந்த பொருட்காட்சி எப்படி இருக்குது, என்னென்னமான விஷயங்கள்லாம் அவங்க என்ஜாய் பண்ணாங்க அப்படிங்கிறத கேட்போம் வாங்க. நான் பொருட்காட்சியெலாம் பார்த்தேங்கண்ணா, கடல் கண்ணிலாம் பார்த்தேங்கண்ணா, சூப்பராக இருந்துச்சுங்கண்ணா. ஸ்நாக்ஸ் ஐட்டம், அந்த விளையாட்டு ஜாமானம்லாம் சூப்பராக இருக்குங்க. அனைவரும் வாங்க, சந்தோஷமாக போங்க. நான் பொருட்காட்சி சூப்பராக இருக்குதுண்ணா, பார்க்க வேண்டியது. கடல் கன்னி அருமையாக இருக்குது. மாஸ், பக்கா மாஸ். சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட், அருமையாக இருக்குது. ஃபேமிலியோடு வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. சூப்பராக இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க கடல் கன்னி. இதை பொருட்காட்சி எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சுண்ணா, செம்ம மாசு. இந்த கடல் கன்னி மீன் இதெல்லாமே செம்ம ஒர்த்தான பிளேஸு. எத்தனை டைம் வந்தாலும் எனக்கு சலிக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸான இது. ரெண்டாவது தூரியன்னு பார்த்தேன், அதில் இந்த தலையில் சுற்றுறதெல்லாம் செம்ம மாதம் இருந்துச்சு. எல்லோரும் வாங்க, கண்டிப்பாக குழந்தையோடு வாங்க, ஃபேமிலியாக வாங்க. நீங்கள் எத்தனை டைம் வந்தாலும் சலிக்காத ஒரு இடம் இந்த கடற்கன்னி, இந்த பொருட்காட்சி மட்டுமே. தேங்க்யூ. குழந்தைகள்லாம் எவ்வளோ ஜாலியாக விளையாடுறாங்க. உங்களுடைய அன்பு குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வந்து இப்படி விளையாட வச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். அவங்களும் எவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்து டெல்லி அப்பளங்க. ஒரு அப்பளம் வாங்கினா ஃபேமிலியே சாப்பிட்லாம் போல் இருக்குது. இது எவ்வளோ ஸ்பைஸியாக இருக்குன்னு தெரியல. அதனால தான் இந்த அப்பளம் வாங்க கூட்டத்தை பாருங்கள் டிக்கெட் எடுக்கிறதுக்கு. காலிஃப்ளவர் பக்கோடா சூப்பர் சூப்பர். பார்த்தாவே ஒரு 50 வாங்கி சாப்பிட்ணும் போல் இருக்குது. அதாவது காலிஃப்ளவர் சில்லி ரோட்டு கடையில் பார்த்துருப்போம், இது அதை விட ஸ்பெஷல் ஸ்பைசி. சூப்பருங்க. டிராகன் பொம்மையில் அப்படியே சுற்றி ட்ரெயின் மாதிரி வருது பாருங்கள், சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த கண்காட்சியோட ஹைலைட்டே இதுதாங்க, ஃபன் வேர்ல்டு. எப்பா எவ்வளோ தைரியமாக அவ்வளோ தூரம் அந்தரத்தில் போய் இப்படியே கீழே வர்றாங்க. பயத்தோட சத்தத்தை பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப தைரியத்தோடு என்ஜாய் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். ஏகப்பட்ட கேம் வெரைட்டிஸ் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைகளோடு வந்து என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய்க்கு நாங்கள் கேரண்டி. டிசம்பர் 5லேருந்து ஜனவரி 19 வரைக்கும் நடக்குது. கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள், சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் தான் இந்த கடல் கன்னி பொருட்காட்சி. கேம்ஸுக்கு நடுவில் ஒரு பேய் வீடும் இருக்குங்க. ஒரு த்ரில்லிங்காக இது வச்சுருக்காங்க. பால் த்ரோவிங் கேமுங்க. டம்ளர்லாம் அடிக்க வச்சுருக்காங்க. அந்த டம்ளரில் கரெக்டாக ஒரு பால், முதல் பாலில் கரெக்டாக அந்த டம்ளரை பூரா த்ரோ பண்ணிட்டா டிவி முதல் கொண்டு நிறைய பரிசு இருக்குது. 3 சான்ஸ் தராங்க. அடுத்து நிறைய ஃபேன்சி ஐட்டம் இருக்குது. அடுத்து ஃபுட்வேர்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது கம்மியான விலையில். ஹோண்டாவில் பிக் விங்குன்னு ஒரு பைக் வந்திருக்கு, அதோட டெமோ இங்கே வச்சுருக்காங்க. 90s கிட்ஸ் மிட்டாய்,
நம்ம சின்ன வயசாக இருந்தவங்க 90 கிட்ஸ் இருந்தவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த காலத்தில் என்னென்ன வகையான மிட்டாயெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு. இது ஒன்று 20 ரூபாய் மட்டும்தான் ஒரு பேக்கேஜில் தர்றாங்க. குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் வெரைட்டிஸ் சூப்பராக இருக்குது. ஒரு ரவுண்டு சுற்றி கடல்கன்னி பொருட்காட்சி ஆரம்பித்த தொடக்கத்துலேயே நம்ம வந்துட்டோம். இதில் நான் சுற்றி காட்டின எல்லா விஷயம் கடல்கன்னி, மீன், கேம்ஸு, ஸ்டாலு, அதுவும் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். கடல்கன்னி பொருட்காட்சி எப்படி இருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்டு யாராவது கேட்டாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது சொல்ல நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டாடா. மகாத்மா கருணை லோனு இருக்குது. அதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம சார்பாகவும் நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் சேனல் சார்பாகவும் டொனேட் பண்ணிடுவோம்.